இன்றைய நித்திய வார்த்தை. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 127 4ஆம் வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக, ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் என்றால் மனிதனால் பறக்கிற பிள்ளைகளாக கூட இருக்கலாம். வேலை, பிஸ்னஸ், அது கூட நிறைய பேர் பிள்ளைகள் போல பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ற, அவர் சுதந்திரத்தை நான் உண்டு பண்ணுகிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். தேவன் அப்படிதான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார், அவர்கள் இந்த பூமியை பெருக பண்ணினார். நோவாவை ஆசீர்வதித்தார். தேவன் மீண்டும் பிள்ளைகள் நிமித்தமாக இந்த பூமியை நிரப்பினார். இன்னைக்கும் என் அன்பு தேவ பிள்ளை, ஒவ்வொருவரும் கிறிஸ்தியேசுவின் ரத்தத்தின் மூலமாக நீங்க பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் விசேஷமாய் மாற்றுகிறார். நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பண்ண போகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளை, நீங்க விசுவாசத்தோட காத்திருந்து பாருங்களேன். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெறுகிறான். அவனுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. 100 வயசு. சாராள் கிட்ட வாக்குத்தத்தம் வாங்கும் பொழுது அவங்க சரீரம் செத்து போன வயசு. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனா தேவன் சொன்னதை செய்தார். விசேஷமான காரியம் செய்தார். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் விசேஷமான காரியங்கள் செய்வார். God bless you.